வணக்கம் நேயர்களே, மீனராசி நேயர்களே, அரசுக்கு கட்ட வேண்டிய நிலுவை வரி அது என்ன வெர்ஷனில் இருந்தாலும் சரி, லேண்டாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், அல்லது இந்த செப்டி டேங்க்லாம் இப்போ புதுசாக போடுறாங்களா அதாக இருக்கட்டும், எந்த வெர்ஷன் என்ன ஒரு இதில் இருந்தாலும் சரி, பெண்டிங்கில் இருந்தால் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த தேர்ட் பார்ட்டி லைசன்ஸு இன்சூரன்ஸு அதெல்லாம் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த எலெக்ஷனில் அதிகமாக செக் பண்ணுறாங்க. அதனால இல்லை, குறிப்பாக நீங்கள் தான் கரெக்டாக அவங்கள்ட்ட கரெக்டாக என்ன பண்ணுவீங்க, லாக் ஆகுவீங்க. ஓகேவா? அதனால் அதெல்லாம் எல்லாம் முன்கூட்டியே எடுத்து செக் வச்சுக்க. சரியாக தெரிலன்னா எல்லாம் இந்த லைசன்ஸ் எல்லாம் ரெனியூவல் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது ரெனியூவல் பெண்டிங் இருந்துச்சுன்னா ரெனியூவல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை மாற்றம் இருந்தால் அரசு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தை தவிருங்கள். ஒரு வார்த்தை பேசணும்னா அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ, இன்னொரு வார்த்தை பேசணும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ வந்துடும். கவனமா இருங்க. ஓகே. வங்கியில் பெற்ற பழைய கடன்களை அல்லது கடன்களுக்காகவோ செலுத்தியோ ஒன்று பே பண்ணிருங்க. முறையாக பேசியோ இல்லை எப்படி சார் இந்த மாதிரி கட்ட முடியல வைக்க முடியல, இந்த தேதிக்குள்ளே கட்டிடுறேன் வச்சிட்றேன், இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கொஞ்சம் டைம் வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பைசல் நடக்கலை அப்படின்னா ஏப்ரல் 2க்கு மேலே அவர் என்ன பண்ணிடுவார்னா வழக்குக்கு கொண்டு போயிடுவார். லா சூட் பண்ணிடுவேன் அப்படின்றவார். அப்படி ஒரு த்ரெட்டன் கொடுப்பாரு. ஓகே மீனராசி நேயர்களே, ஏன்னே தெரியாது மனைவிமார்கள் கொஞ்சம் முகத்தை சிடுசிடுன்னு வச்சிருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பொறுமை தேவை. அந்யோன்யத்துக்கு ஆபத்து உண்டு, அதாவது குறைபடும். எப்பா கொஞ்சம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து கொஞ்சம் அதெல்லாம் ஆகாது செல்லாது அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கே புரியாது, எல்லாம் கரெக்டாக தானே போயிட்டுருக்கு, என்னாச்சு ஏன் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தி விரயம் ஏற்படும். சித்திரை மாதம் அரசியலில் பிரச்சாரம் சாதகமாக இருக்கு. பா இதை ஒன்றுனாலும் சாதகமாக சொல்லியிருக்கீங்களே சார். வாக்கு வெல்லும். உண்மையை சொல்லி சில நேரங்களில் உட்பகையும் சம்பாரிச்சுக்குவோம். அவர் அந்த கட்சி அவர் அப்படி செய்கிறாரு, இவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் அப்படியே போல்டாக பேசுவோம். என்ன சித்திரை மாதத்தில், ஏன்னா சூரியன் உச்சத்தில் இருக்கும், 6 கூடிய சூரியன் உச்சத்தில் இருக்கும். பிறரை ஜெயிக்கிறன்றக்காகவே பேசுவோம். அவங்க ஓன் மாடுலேஷனில் வேற மாதிரி இருக்கும். ஆனால் வாய்ஸில் ஒரு 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 டெம்டேஷன் இருக்கும். கேட்குறவங்களாம் ஒரு டெம்டேஷன் ஆவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உப்பையை வளர்க்காமல் எவ்வளோக்கு எவ்வளோ பேலன்ஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்க. இந்த வெயில் காலத்துக்கு உண்டான யுக்திகள்லாம் எடுக்கணும். இளநீர், மோர், பானக்கம், வெந்தயம் போட்டு தண்ணி குடிக்கிறது, தலையில் எண்ணெய் வைக்கிறது, வெளியில் போயிட்டு வந்தால் வீட்டுக்குள்ளே வரும்போது காலை நல்லா சுத்தமாக கழுவிட்டு வர்றது, 2 பெருவரில் எண்ணெய் வைக்கிறது, இல்லை நாடி சுத்தி பண்ணி உடம்பை சரிசமமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும். பண்ணலைன்னா என்ன ஆகும், முடி கொட்டும், தலைவலி வரும், கண்ணாடி தேவைப்படும். அதனால இந்த வெயில் கால யுக்திகளை கடைபிடிக்க வேண்டும். ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏற்கனவே அங்கே சூரியன் இருக்கார், அவரு ஒரு வெப்ப கிரகம். செவ்வாய் வேற ஆடாக போறாரு. ஓகேவா? புதன் வேற அவர் வேற நீசமாக போறாரு. அதனால இதெல்லாம் ஒன்றா ஒட்டுமொத்தமாக சேரும். பயமுறுத்தலைங்க. நம்ம ஒரு சுதாரிச்சுக்கணும். பல்ல இருக்கு பார்த்து போப்பா, அந்த இடத்துல பல்ல இருக்கு பார்த்து போகணும், ஒதுங்கி போகணும். விழுந்த முன்னாடி சொல்றது நல்லா இருக்குமா, நான் அப்பவே சொல்லலான்னு நினைச்சேன் அப்படிம்போம்ல, அந்த மாதிரி சொல்லக்கூடாது இல்லையா? அதனால பல்ல இருக்கு பார்த்து போங்க அப்படின்னு சுதாரிக்க வேண்டிய நம்ம கடமை. அப்புறம் 7.5 சனி வேற போயிட்டு இருக்கு சார், என்ன சார் நீங்க எப்படிலாம் சொல்றீங்க, கவலையே படாதீங்க. அதாவது அஷ்டவர்க்க பரல் அப்படின்னு பிந்துக்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த 7.5 சனி போய்கிட்டு இருந்தாலும் இந்த கும்பராசிலையோ மீனராசிலையோ மேசராசியில சனி பாதிக்காது. ஏன்னா அவர் அங்கே பலம் இழந்துருவார். அப்ப அந்த மீனராசியில பிந்துக்கள் குறைவா வாங்கியிருக்காரு, சனி குறைவா வாங்கியிருக்காருன்னா மட்டும்தான் அவர் அங்க பாதிப்பார். பரல்கள் அதிகமாக வாங்கியிருந்தாருன்னா நல்ல பலனை கொடுத்துட்டு போயிடுவார் தொழில. அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை, லாபத்தை கொடுத்துட்டு போயிடுவார். தன்னை விட வயதுக்கு மூத்தவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு நல்ல லாபங்களை கொடுத்துட்டு போயிருப்பாரு. பயப்பட வேண்டியதில்லை. ஏப்ரல் 20க்கு மேல முயற்சிகளில் மாற்றம் தலை தூக்கும். அதாவது இந்த நவீனமாக கேஜெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேஜெட்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க.
ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அப்படி ஃபோன் பண்ணோடனே ஒரு தொடர்பு கொண்டது, நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு அந்த நிறுவனத்துலேருந்து வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு யுக்திகளை கையாளுவீங்க. மீன ராசிக்கார நேயர்களே, கௌரவம் அந்தஸ்துக்கு குறைவில்லை, கவலைப்படாதீங்க, குறைவு வராது. சுய தொழில் புரிவர்கள் அதிக புத்திவிரை ஏற்படும், கணக்கு தப்பும். என்னடா எல்லாமே சரியானதான் இருந்துச்சு, ஏன் அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி, அதான் நல்லா இருக்குமோ இது நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு புத்தி விரயம். இளைய சகோதரன் ஏப்ரல் 3க்கு மேலே கொஞ்சம் லாபத்தை எதிர்பார்ப்போம் உங்கள்கிட்ட இருந்து. நல்ல ஒரு பணப்புழக்கம் வேணும்னா ஒரு 45 நாள் வெயிட் பண்ணுங்க. ஏப்ரல் 19க்கு மேலே முயற்சி வெற்றிக்காக வியூகம் அமைக்கும். வைகாசி 10 வரைக்கும் பலமாக இருக்கு, பிரச்சனை இல்லை. லாபங்கள் இருந்தாலும் விரயமும் சமமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பு உடையக்கூடிய காலகட்டம், அல்லது விலகி போயிடுவாங்க, பாண்டை உடைச்சிக்குவாங்க, அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க.